சதுர்வேதி சாமியார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு நீதிமன்ற விசாரணைக்கு சதுர்வேதி சாமியார் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் சதுர்வேதி சாமியார் தொடர்ந்து தலைமறைவாக இருப்பதாக போலீசார் தகவல் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. இந்த வழக்கின் பின்னணி குறித்தும் வழக்கு பதிவு குறித்தும் சொல்லுங்க கிருஷ்ணா. நிச்சயமாக கடந்த 2004ஆம் ஆண்டு பிரசன்ன வெங்கடாச்சாரியார் சதுர்வேதி என அழைக்கப்படும் சதுர்வேதி சாமியார் மீது பாலியல் வழக்கு ஒன்று சென்னை போலீசாரால் தொடரப்பட்டது. குறிப்பாக சென்னை ஆழ்வார்பேட்டையைச் சேர்ந்த தொழிலதிபரின் மகள் மற்றும் மனைவியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம் தொடர்பாக குற்றச்சாட்டு எழுந்து அவரோடு சேர்ந்து ஒரு 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவர்கள் மீது குற்றப்பதிவு பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகும் சதுர்வேதி சாமியார் தொடர்ந்து விசாரணைக்கு முறையாக ஆஜராகாதபடி ஒரு குற்றச்சாட்டு என்பது அவர் மீது வைக்கப்பட்டிருந்தது. அவருக்கு பலமுறை சம்மன் அனுப்பும் ஆஜராகதால் ஏற்கனவே ஒரு முறை அவரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டது. இருந்தாலும் 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த வழக்கு விவகாரத்தில் அவர் சென்னை அள்ளிக்குளத்தில் இருக்கும் மகளிர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என தெரிவித்தும் தொடர்ந்து அவர் தவிர்த்து வந்திருக்கிறார். இது குறித்து போலீசார் பலமுறை அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள். இந்நிலையில் தான் கடைசி வாய்ப்பாக கடந்த மே மாதம் 23ஆம் தேதி மகளிர் நீதிமன்றம் சதுர்வேதி சாமியார் விசாரணைக்காக ஆஜராக வேண்டும், இல்லை என்றால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்படும் என்று ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருந்தது. அவ்வாறு கால அவகாசம் கொடுத்து எச்சரிக்கை விடப்பட்டும் சதுர்வேதி சாமியார் இந்த வழக்கில் ஆஜராகாமல் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த காரணத்தினால் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் BNS 209 என்ற பிரிவின் சட்டத்தின்படி விசாரணைக்கு ஆஜராகாத அந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சதுர்வேதி சாமியார் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விரைவில் அவரை கைது செய்து இந்த வழக்கு விசாரணையில் ஆஜர்படுத்தும் நடவடிக்கையில் சென்னை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.